நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. என்ன மின்னல், அன்னைக்கு செஞ்ச மாதிரி செய்யலாமா? ஏய், மீன் குழம்பு சொன்னம்மா, மீன் குழம்பு அன்னைக்கு செஞ்சோமே, ஞாபகம் இல்ல? ஏடா, நீ மீன் குழம்பு செய்யண்டா, ஒரு மண்ணு செய்யண்டா. முதல்ல இங்கிருந்து வெளியே போ. எதுக்கு எதுக்கு நான் வெளியே போகணும்? இது என் வீடு, நான் வாடகை கொடுத்துருக்கேன், நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அப்புறம் நான் எதுக்கு வெளியே போகணும்? இந்த தெய்வமே, வாடகை அட்வான்ஸ் அது நீ கொடுத்தனால தானடா இப்படி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. இருடா, அந்த பணத்தை முதல்ல நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன், அப்புறம் முதல்ல இங்கிருந்து நான் உன்னை வெளியே அனுப்புறேன். சரி மின்னல், வாடகை அட்வான்ஸ்ல எனக்கு திருப்பி கொடுத்து என்ன வெளியே அனுப்புறது அப்புறமா பாத்துக்கலாம். அதுக்கும் முதல்ல மீன் குழம்பு வைக்கலாம் மின்னல், ரொம்ப பசிக்குது. நினைக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்னடா செய்யணும்? ஐயோ மின்னல், நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் மின்னல், நான் செஞ்சுக்கிறேன். ஐயோ, மீன் குழம்பு சொன்ன மின்னல், எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்க வேண்டியது. நான் ஒன்னும் தப்பு புரிஞ்சுக்கல, நீ பேசுறது தான் தப்பா இருக்கு. சரி, பேசினதானே தப்பு, இனி பேசல, பேசாம செய்யறேன், போதுமா? ஐயோ, இப்பவும் மீன் குழம்பு தான் சொன்ன மின்னல். இங்க பாரு, காலையிலேயே உன்னை பார்க்க வர அவசரத்துல சாப்பிடாம வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடணும். எனக்கெல்லாம் ஒன்னும் மீன் குழம்பு செய்ய தெரியாது. இப்போ உன்னை யார் செய்ய சொன்னா? உனக்கு தெரியாதுன்னு தான் எனக்கு தெரியுமே. உனக்கு என்னதான் தெரியும்? எல்லாமே நான் தானே சொல்லி தரணும். ஐயோ, இப்பவும் மீன் குழம்பு தான் மின்னல் சொன்னேன். மீன் குழம்பு நான் செஞ்சுக்கிறேன், நீ கொஞ்சம் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணு. எதுக்கு? நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நான் எல்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டியா? ஏய், நம்ம 3 பேருக்கும் சேர்த்து தானே மீன் குழம்பு வைக்கிறேன், ஹெல்ப் கூட பண்ண மாட்டே? நீ வச்ச மீன் குழம்பு வந்து எங்களுக்கு வேண்டாம், ഞങ്ങൾക്ക് வேண்டியதை நாங்க சமைச்சுக்குவோம். ஓ, அப்படியா? அப்ப சரி, அப்ப நான் எனக்கு மட்டும் மீன் குழம்பு வச்சுக்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே சமைச்சுக்கோங்க. ஓ, எங்களுக்கு வேணுங்கிறத நாங்க சமைச்சுக்குவோம். என்ன நீ இல்லனா எங்களுக்கு சமைக்க தெரியாதா? சரி, சமைச்சுக்கோங்க, எனக்கு என்ன. அதுக்கு முதல்ல நீ சீக்கிரம் சமைச்சிட்டு கிச்சனை காலி பண்ணு, அப்பதான் நாங்க சமைக்க முடியும். சரி, எனக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 hour போதும், நான் சமைச்சிட்டு நான் கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. சரி, என்ன வேக மீன் குழம்பு வச்சுட்டு கிச்சனை காலி பண்ணு, நாங்க அப்புறம் வந்து சமைச்சுக்கிறோம். ஒன்னும் செய்ய தெரியலனாலும் வாய்க்கு ஒரு குறைச்சலும் இல்ல. சரி, இன்னைக்கு இவளை சமாளிக்கணும்னா முதல்ல நமக்கு தெம்பு வேணும். முதல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெம்பு அவளை பாத்துக்கலாம். இந்த அன்பு பையன் இந்த வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சைலுமா கிட்ட ஓவரா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் சைலுமா நம்ம ஃப்ரெண்டு, அவகிட்ட ஒருத்தன் வம்பிழுக்கிறானா அதை தட்டி கேட்க வேண்டியது நம்ம கடமை. இருந்தாலும் இந்த அன்பு பையன் சைலுமா கிட்ட வம்பிழுக்கும் போது நம்ம எதுவும் சொல்லாம சும்மா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இது மட்டும்தான். இந்த அன்பு பையன் என்னதான் சைலுமா கிட்ட வம்பிழுத்தாலும் நமக்கு கரெக்டா 2 முட்டை பப்ஸ வாங்கி கொடுத்துறான். அந்த விதத்துல அவனோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எது எப்படியோ ஆக மொத்தம் 2 பேரும் இப்ப புருஷ முண்டாட்டி வேற ஆயிட்டாங்க. புருஷ முண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதுல எல்லாம் நம்ம தலையிட முடியுமா? நமக்கு தேவை 2 முட்டை பப்ஸ், அது நமக்கு கிடைச்சிருச்சுல, அது போதும். பேசாம முட்டை பப்ஸ சாப்பிட்டுட்டு 2 பேரும் எப்படி சண்டை போடுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி ரேஷு, இது என்ன சொல்லுமா, என்னாச்சு? இது ரேஷு, அங்க அந்த ஃப்ராட் கிச்சன்ல சமைக்கிறேன்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா இங்க ஜாலியா உட்கார்ந்து முட்டை பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க? ஐயோ சைலுமா, அவங்க சமைக்கிறதுக்கும் நான் இங்க முட்டை பப்ஸ் சாப்பிடுறதுக்கும் என்ன சைலுமா சம்பந்தம்? நான் ஏன் பாட்டுக்கு சாப்பிடுறேன், அவன் பாட்டுக்கு இங்க சமைக்கட்டும். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எடி பிராந்தி, இது நம்ம வீடு, இங்க அவன் என்ன பண்றான்? என்ன பண்றானா? சமைக்கிறான்னு நீ தானே இப்ப சொன்ன, இப்ப திரும்ப என்கிட்டயே வந்து என்ன பண்றான்னு கேக்குற? ஐயோ இடி மங்கூஸ் மடையத்தி, என்ன வர வர புரியாத பாஷையில எல்லாம் திட்றா? இடி ரீஷு, அவனை எப்படியாவது இந்த வீட்டுல இருந்து துரத்தணும். துரத்துவோம் சைலுமா, அவன் ஏதோ இன்னைக்கு மீன் குழம்பெல்லாம் வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மீன் குழம்பு வச்சிருட்டோம், அதுக்கப்புறமா அவனை துரத்திடுவோம். இடி பிராந்தி, உனக்கு மீன் குழம்பா முக்கியம்? மீன் குழம்பு வேணும்னா நான் வச்சு கொடுக்குறேன், ஆனா அவன் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். எது நீ வச்சு கொடுக்குறியா? நீ வச்சு கொடுக்குற மீன் குழம்பு திங்கிறதுக்கு நான் பேசாம இந்த 2 முட்டை பப்ஸை மட்டும் தின்னுட்டு பட்னி கிடப்பனே. ஐயோ சைலுமா, சரி வீடு, அவனை துரத்துவோம். அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி தானே துரத்த முடியும், சும்மா போனா அவன் போயிடுவானா? இன்னைக்கு ஒரு நாள் விடு, அவன் ஏதோ சமைக்கிறான் சாப்பிடுறான் என்னமோ பண்றான், நம்ம நல்லா பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை துரத்துவோம். ரேஷு, நீ சொல்ற மாதிரி ஏதாவது பெருசா பிளான் பண்ணி அவன் திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே முடியாத அளவுக்கு அவனை துரத்தணும். துரத்துவோம் சைலுமா, துரத்துவோம். இன்னைக்கு எப்படியும் அவன் மீன் குழம்பு வைப்பான். மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பா யோசிச்சு பெரிய பிளானா போடுவோம். எது அவன் வைக்கிற மீன்
மீன் குழம்பு சாப்பிடுறதா? அதெல்லாம் நம்ம தொட கூட கூடாது. தொடாம எப்படி செல்லுமா சாப்பிட முடியும்? ஸ்பூன்லயா சாப்பிட முடியும்? மீன் குழம்பு ஸ்பூன்ல சாப்பிட்டா முள்ளு குத்திக்காது. சிடி பிராந்தி, அவன் வைக்கிறத நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்றேன். நமக்கு வேண்டியதை நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம சமைச்சு சாப்பிடுறதா? நம்ம எந்த காலத்துல சைலுமா சமைச்சிருக்கோம்? உனக்கும் சமைக்க தெரியாது, எனக்கும் சமைக்க தெரியாது. அப்புறம் எங்க இருந்து நம்ம சாப்பிடுறது? சிடி, ஒரு பையன் அங்க தனியா சமைச்சிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து சமைக்க முடியலன்னு சொன்னா அது வெக்க கேடு. வெக்க கேடா? எனக்கு வெக்கமும் இல்ல கேடும் இல்ல. நீ வேணா போய் சமை, எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது. இடி, எனக்கும் தெரியாதுடி. தெரியாதுல்ல? அப்ப பேசாம வந்து உட்காரு. அவன் சமைக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம். எடி, அவன் சமைக்கிறத நம்ம சாப்பிட மாட்டோம், நம்மளே சமைச்சு தான் சாப்பிடுவோம்னு அவன்கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். யாரை கேட்டு செல்லுமா சவால் விட்ட? நான் சொன்னேன் அவன் சமைக்கிறத நான் சாப்பிட மாட்டேன்னு. நான் எப்ப மீன் குழம்பு ஆகும் போய் ரெண்டு தட்டு சோறு திங்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை யாரு என்ன கேட்காம இந்த மாதிரி வாக்கெல்லாம் கொடுக்க சொன்னது? எடி, அவன் சமைக்கிறது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நீ போய் சாப்பிடுறதா சாப்பிடு. நான் எல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு என்னத்துக்கு வெக்கம்? இல்ல கேக்குறேன், எனக்கு என்னத்துக்கு வெக்கம்னு? உனக்கு சண்டை. அவன் சமைக்கிறத நீ சாப்பிடாத. எனக்கு என்ன? நான் சாப்பிடுவேன். எடி, அப்போ நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? அதான் என்னமோ வீராப்பா நானே சமைச்சு சாப்பிடுவேன்னு சவால் விட்டுட்டு வந்தல்ல, நீயே போய் சமைச்சு சாப்பிடு. எடி ரேஷு, தெரியாதுல்ல? உனக்கு சமைக்க தெரியாதுல்ல? அப்புறம் என்னத்துக்கு இந்த வெட்டி வந்தான்னு கேக்குறேன். ஐயோ ரேஷு, அவன் சமைக்கிறத நம்ம சாப்பிடணும்னா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். அட சைலுமா, அவன் என்ன உன்னை வேற ஏதாவது பண்ண சொல்றான்? சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானே சொல்றான். இங்க பாரு சைலுமா, உனக்கும் சமைக்க தெரியாது, எனக்கும் சமைக்க தெரியாது. இப்ப அவன் சமைக்கிறது தான் நம்ம சாப்பிட்டாகணும். அதனால போய் பேசாம ஹெல்ப் பண்ணிட்டு சைலுமா. அப்பதான் இன்னைக்கு நம்ம சாப்பிட முடியும். இல்லனா இன்னைக்கு ரெண்டு பேருமே பட்டினி தான். எடி, அதுக்கு என்ன? இப்பதானே அவனை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவனை வீட்டை விட்டு துரத்திட்டா அப்ப மாத்திரம் யார் சமைப்பா? அப்ப நம்ம தானே சமைக்கணும். அதுக்கு அவனை துரத்துறேன்னு யார் சொன்னா? அவனை துரத்திட்டு அப்புறம் நமக்கு எப்படி முட்டை பப்ஸ் கிடைக்கும்? ஐயோ சைலுமா, அவனை துரத்துவோம் சைலுமா. நான் வந்து 30 நாளில் சமைப்பது எப்படின்ற புக்கு வாங்கி வச்சிருக்கேன். அதை இன்னைக்கு பூரா உட்காந்து படிச்சுட்டு நாளையில இருந்து நான் சமைச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவன் சமைக்கிறத நம்ம சாப்பிடணும்னா நீ போய் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவன் சமைக்கட்டும், நாளைக்கு அவனை துரத்திடுவோம். எடி ரேஷு, நிஜமா தான் சொல்றியா? ஐயோ சைலுமா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? சரிங்க பாரு, இந்த முட்டை பப்ஸ் மேல சத்தியமா நாளைக்கு நம்ம அவனை துரத்திடுவோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு போ. எடி, அதுக்காக எல்லாம் ஒண்ணும் என்னால போய் ஹெல்ப் பண்ண முடியாது. நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு போ. சின்னதே, நான் ஹெல்ப் பண்றதா? ஐயோ சைலுமா, நான் போய் ஹெல்ப் பண்ணா அப்புறம் எப்படி அவனை எப்படி துரத்துறதுன்னு நான் யோசிக்க முடியும். உனக்கு அவனை துரத்துறதுக்கு பிளான் வேணுமா வேண்டாமா? ஐயோ வேணும். வேணும்னா நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்பதான் இந்த முட்டை பப்ஸை சாப்பிட்டுட்டு அவனை எப்படி துரத்துறதுன்னு பிளான் பண்ண முடியும். நிஜமாவே பிளான் பண்ணிருவல்ல? ஐயோ, உனக்கு திரும்பவும் நம்பிக்கை இல்லையா? சரி, திரும்பவும் இந்த முட்டை பப்ஸ் மேல சத்தியமா நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ள இங்க அவனை துரத்துறதுக்கு பிளான் நான் ரெடி பண்றேன். என்ன சரி, என்ன ஞாபகம் ஹெல்ப் பண்றேன். ஆனா ஒண்ணு, மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ள இங்க அவனை துரத்துறதுக்கு நீ பிளான் ரெடி பண்ற. இன்னைக்கே நம்ம அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறோம். துரத்துறோம். நீ போ சைலுமா, போய் மீன் குழம்பு ரெடி பண்ணு போ. சரி போறேன். அப்பாடா, ஒரு வழியா நம்பிட்டா. நிம்மதியா ஒரு 2 முட்டை பப்ஸ் சாப்பிட விடுறாளா? சீக்கிரமா இந்த முட்டை பப்ஸ் சாப்பிட்டா தானே அடுத்து மீன் குழம்பு ரெடி ஆகும்போது வயித்துல இடம் காலியா இருக்கும், 2 தட்டு சோறு திங்க முடியும். பாமா மின்னல், என்னமோ உனக்கு வேண்டியதை நீ சமைச்சுக்க, எங்களுக்கு வேண்டியதை நாங்க சமைச்சுக்குவோம். நீ சமைச்சு முடிக்கிற வரைக்கும் எங்க கிச்சன் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ போனவ மின்னல் வேகத்துல திரும்பி வந்து நிக்கிற. என்ன விஷயம்? நான் இன்னும் சமைச்சு முடிக்கல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சமைச்சு முடிக்கிறதுக்கு இன்னொரு 20 நிமிஷம் ஆகும். அதனால 20 நிமிஷம் கழிச்சு வா போ. அல்ல அது வந்து அதான் வண்டியே, என்னன்னு சொல்லு. அல்ல அது நீ தானே சொன்ன கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு. ஆமா சொன்னேன். அதுக்குன்னு இங்கயா? கிச்சன்ல எல்லாம் நல்லா இருக்காதுமா, நான் சமைச்சு முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ தானே சொன்ன நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு. அன்னைக்கு எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாதப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கு பதிலா இன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்திருக்கேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் உனக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. ஏன்னா கடன் அன்பை முறிக்கும், அதானே? அதான். சரி, அப்ப இந்த வெங்காயத்தை உரி. ஐயோ, உள்ளி தெளிச்சா எனக்கு கண்ணில இருந்து தண்ணி வரும்.
ஏய் சரி சரி தோழிக்காம். ஒழுங்கா உரி. முன்னாடியாவது பரவாயில்ல, உன் மேல கொஞ்சம் சென்டிமெண்ட் இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்ல. உனக்கு இருக்கிற வாய்க்கே உனக்கு இது இல்ல, இன்னும் ஒன்ன நிறைய வேலை வாங்கணும். முதல்ல இதை பண்ணு. ஐயோ, இந்த உள்ளி தொடிச்சா கண்ணில இருந்து தண்ணியா வரும். சரி, நீ என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு மட்டும் ரேஷு இவனை வெளியே துரத்துறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணட்டும். இன்னைக்கு இவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். ஏய், என்னாச்சு மின்னல், ஏன் அழற? சிடா பிரியாந்தா, ஞானலடா சொன்னேன் இந்த உள்ளி தொளிச்சா எனக்கு கண்ணு கூட தண்ணி வரும்னு. ஐயோ, கண்ணெல்லாம் எரியுது. ஐயோ கடவுளே, ஒரு வெங்காயத்தை ஊச்சதுக்கு போய் கண்ணீர் இதுன்னு இப்படி அழுதுட்டு இருக்கே. உன்னையெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சிடா பிரியாந்தா, ஞானே கண்ணு எரிச்சல் இருக்கேன், என்ன டென்ஷன் பண்ணாத. சரி சரி, டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன, கண்ணீர் இது அவ்வளவுதானே? ஆனா சாரி மின்னல், நீ என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் உன்னை கண் கலங்காம பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி நானே உன்னை அழ வச்சுட்டேனே. ஏடா ஃப்ராடே, யாருக்கு யாருடா பொண்டாட்டி? ஐயோ ஆமல்ல, அந்த பஞ்சாயத்து இன்னும் முடியலல்ல. நீ வேற தாலியை கழட்டிட்ட, இனி நீ எனக்கு பொண்டாட்டி இல்லைன்னு சொன்ன. நீ தாலியை கழட்டிட்டியா இல்லையான்னு நான் வேற கன்ஃபார்மும் பண்ணல. சரி இரு, முதல்ல தாலி இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா நீ எனக்கு பொண்டாட்டியா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏடா அவிஷில ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவ? மிஞ்சி மீறி போனா ஒரு அறை விடும், அவ்வளவுதானே. வாடிக்கு பயந்ததெல்லாம் நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி. இப்ப நான் தாலி கட்டிட்டேன்ல, இப்ப ஏன் டர்ன். என்ன மின்னல், கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? மயிலாட்டம் இருக்கா மலர் கூடை மாமனுக்கா எப்பாரா பூவாரா கைசீரா எம்மாரா நெத்தியில நல்லாவட்டம் வச்ச ஒன்னும் சூறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஒச கட்டி வந்து நிக்கட்டும். மலையூரே நாட்டாம மனசு காட்டுறம் பூட்டாம என்ன போல யாரும் இல்ல மாமா. தஞ்சாவூரு ராசாத்தி தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவளும் இல்ல ஆமா. ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பர கட்ட தூள் பறக்குது மம்பட்டியாட மம்பட்டியா பல்லாட ராஜா வெள்ளாட ரிங்டா கொடி பறக்குது மம்பட்டியாட மம்பட்டியா. ஐயோ ரேஷு, ஏன் நில்ல மின்னல், கன்ஃபார்ம் பண்ணும்ல. போடா பிரியாந்தா. பயந்தாங்கோலி, இனி யாருக்கு யாரு பொண்டாட்டின்னு கேட்டுட்டீங்க, வா அப்புறம் இருக்கு உனக்கு. கண்ணிலே